தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தி அரங்கில் 2 சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். முன்னாள் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு கலாநிதி நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர் திரு சிவா தமிழ்மணி நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். முதலில் திரு கலாநிதி அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ இந்த வருஷத்திலிருந்து புது முறையான ஒரு ரிசல்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் சொன்னாங்க எவ்வளோ தேர்ச்சி விகிதம்லாம் இருக்குது அப்படின்னு. இப்போ ரேங்க் முறை ரத்து செய்யப்பட்டு இந்த ஒட்டுமொத்தமான இந்த முடிவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தேர்வு முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் ரேங்கை கட் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு சரியான விளக்கம் கொடுக்கல அவங்க. நான் சொல்லி முடிக்கிறேன். ரேங்க் ஏன் கட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம். ஒன்று. ரெண்டாவது ரேங்க்கு கொடுக்காதனால நம்ம ஏதோ இழந்துட்டோங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் பெரிய பிரச்சனையும் கிடையாது. நீங்க ரேங்க் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னதுனால நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். நான் இல்லை போனால் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் மேட்டரே கிடையாது நம்ம டிஸ்கஷனுக்கு. ரெண்டாவது மாணவர்கள் மாணவிகளுடைய அகாடமிக் அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கூடி இருக்குது. மாணவர்கள் நிறைய பேர் மார்க் நிறைய வாங்கியிருக்காங்க போகிறாங்கன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களை மேல் படிப்புக்கு வரையில் அவங்க படுற கஷ்டங்கள்லாம் பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா நம்ம எஜுகேஷனில் அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தை நிரப்பாமல் நம்ம பாட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் வர்ற கேடுகள். மாணவர்களை நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோமே, நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள், அவங்க பண்ணுற தடங்கள்னால தவறுகள்னால நம்ம இந்த மாதிரி மாணவர்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குறோம். இன்றைக்கி 200க்கு 200 வாங்கின மாணவர் பொறியியல் கல்லூரிக்கு சேர்ந்தாருன்னா அவர் அங்கே என்ன செய்கிறாரு, மேத்தமெட்டிக்ஸில் ஃபெயில் ஆகிறாரு. ஏன் ஃபெயில் ஆகிறாருன்னா இவங்களுக்கு +2 மேத்தமெட்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பார், +1 மேத்தமெட்டிக்ஸில் அவருக்கு வீக்காக இருக்கும். அது அங்கே அவரால் ஷைன் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் குறைபாடுகள் இருக்குது. இதனால தான் நம்ம மாணவர்கள் நீட் எக்ஸாம் கூட எழுத முடியாமல் தடுமாறுறாங்க. இல்லை, இப்போ நேற்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட சொல்லும் பொழுது இப்போ +1 பாடத்திட்டத்தை மாற்றுவது, புதிய பாடத்திட்டத்தை கொண்டு வருவது போன்ற ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது. அதை அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். தொடர்ந்து திரு சிவா தமிழ்மணி அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ ரேங்க் பர்சன்டேஜ் எல்லாமே பார்த்தோம். இப்போ கடந்த முறை மாநில வாரியாக மாவட்டம் வாரியாக இத்தனை மதிப்பெண்கள் வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு விவரங்கள் வந்தது. இப்போ இந்த முறை மாற்றப்பட்டு புது விதமான ஒரு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து உங்களுடைய பார்வை? முதல்ல தமிழகம் முழுவதும் சென்ற ஆண்டை விட கூடுதலான தேர்ச்சி விழுக்காடு பெற்று மதிப்பெண்களும் அதிகமாக பெற்று சாதனை புரிந்திருக்கின்ற மாணவர்களை உளமாற நான் பாராட்டுகிறேன். அதே போல் சாதனையை வெற்றியை தள்ளி வைத்திருக்கின்ற மாணவர்களையும் நான் பாராட்டுகிறேன். அதே போல் இதற்கு உறுதுணையாக இருந்த கல்வித்துறையையும் ஆசிரியர்களையும் பள்ளியையும் நான் உளமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அடுத்து ஒரு முக்கியமாக நான் பாராட்ட வேண்டிய ஒரே ஒரு செய்தி மட்டும் இருக்கு, அதையும் நான் சொல்லிவிடுகிறேன். இப்போ தமிழகத்தில் புதிதாக ரேங்க் முறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா மாணவர்களுடைய மனம் பாதிப்படையாமல் மாணவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே இந்த மாற்றம் தரப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கு நிம்மதி, மாணவர்களுக்கு நிம்மதி, பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு முன் உதாரணம். அதற்காக நான் உளமாற கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் அதே போல் பள்ளிக்கல்வி செயலர் அவர்களையும் தேர்வுத்துறை இயக்குனர் அவர்களையும் பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்களையும் மற்ற கல்வித்துறையும் உளமாற நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மற்றும் ஒரு முக்கியமான பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுவரையில் பல மணி நேரம் பல கம்ப்யூட்டர் மையங்களுக்கு சென்று பள்ளிகளுக்கு சென்று தேர்ச்சியை பார்ப்பதற்காக மாணவர்கள் அலைந்தார்கள், அங்கங்கே தெரிந்தார்கள். அதெல்லாம் அந்த கஷ்டமெல்லாம் இல்லாமல் தேர்வு ரிசல்ட் 10 மணிக்கு அப்படின்னா ஒரு 10 நிமிடத்திற்குள்ளேயே பெற்றோர்களோ அந்த மாணவர்களுடைய செல்போன் எண்ணுக்கு தேர்ச்சி ஆனது அறிவிக்கப்பட்டு அது சென்றடைந்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம். நல்ல உயர்ந்த நிலையிலே கல்வித்துறை வருகிறது என்பதும் நல்ல விஷயம். இதற்காக அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருடைய ஒரு ஆவல் விருப்பம் என்னென்னா, பாடப்பகுதி மாற்றப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீட் தேர்விலும் பிற தேர்வுகளிலும் ஐஐடியிலும் நம்ம வெற்றி பெற முடியும் என்று எல்லோருமே அறைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உயர்நிலை குழுவை அமைத்து பாடத்திட்டத்தை மிக விரைவில் மாற்றி அமைக்க இருக்கிறோம் என்ற அறிவிப்பை செய்ததற்கும் உண்மையிலே உளமார்ந்த பாராட்டையும் வாழ்த்தையும்
கல்வித்துறைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ரேங்க் முறை ரத்து என்பது உண்மையிலேயே நான் நீண்ட நாளாக நானே வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். இது மதிப்பெண் முறையே மாற்றப்பட வேண்டும். முதல் கட்டமாக ரேங்க் முறை மாற்றப்பட்டிருக்கிறது. அடுத்து மதிப்பெண் முறையும் மாற்றி கிரேட் சிஸ்டம் கொண்டு வரணும். ஏன்னா பல மேல்நிலை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை போல மாணவர்களை அடைத்து வைத்து பயிற்சி கொடுத்து 11ஆம் வகுப்பே பாடம் நடத்தாமல் அவங்க எப்படி நீட் எழுத முடியும்? 11ஆவது பாடமும் கேட்குறாங்க. அப்போ அது மாதிரி அவங்கள தொழிற்சாலை மாதிரி 12ஆம் வகுப்பே 11ஆம் வகுப்பில் நடத்த ஆரம்பித்து இந்த மாணவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து மதிப்பெண் வேண்டும் வேண்டும் என்ற பிரஷரை கொடுத்து அவன் உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கின்ற அளவிற்கு செய்திருக்கிறார்கள். அதனால் இந்த மாற்றம் அதை குறைக்கும் என்ற வகையில் நிச்சயமாக வரவேற்கிறோம். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் திரு சிவா தமிழ்மணி. +2 தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. மாவட்ட வாரியாகவும் பாட வாரியாகவும் எவ்வளவு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பது பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நம்முடைய செய்தியாளர் சங்கரன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சங்கரன், சொல்லுங்க, இப்போ குரூப் வாரியாக இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறதா? அதாவது சயின்ஸ் குரூப், கம்ப்யூட்டர் குரூப், காமர்ஸ் குரூப் அப்படிங்கிற அடிப்படையில் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறதா சங்கரன்? நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி இந்த தேர்வு முடிவுகள் பல்வேறு கோணங்களில் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். அதில் இன்னொரு புதிய முறையாக ஒவ்வொரு குரூப் வைஸ் எவ்வளோ பேர் எழுதுனாங்க, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க, அவங்களுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற ஒரு விவரமும் ஒரு ஷீட்டில் தந்திருக்கிறாங்க. அதன்படி ஃபர்ஸ்ட் சயின்ஸ் குரூப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மொத்த மாணவர்கள் 5,94,957 மாணவர்கள் இந்த சயின்ஸ் பிரிவில் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. இதில் தேர்ச்சி பெற்றவருடைய மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தா 5,60,228 பேர். இத்தனை மாணவர்கள் 94.1 விழுக்காடு 94.16 விழுக்காடு மாணவர்கள் இந்த அறிவியல் பிரிவில் மட்டும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இரண்டாவதாக காமர்ஸ் பிரிவு மிக முக்கியமாக, அதாவது மெடிசின் உள்ளிட்ட மற்ற உயர்கல்வி படிப்புகளை தாண்டி மற்ற படிப்புகளுக்கு கலை அறிவியல் கல்லூரிகள் உள்ளிட்ட படிப்புகளில் சேர்வதற்கு காமர்ஸ் குரூப் முக்கியமானதாக இருக்கிறது. கடந்த ஆண்டு கலை அறிவியல் கல்லூரிகளில் மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் ஏற்பட்டது. பல கல்லூரிகளில் சேருவதற்கு இடம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு 100 இடங்களுக்கு 5,000 பேர் 6,000 பேர் எல்லாம் போட்டியிட்ட ஒரு கடினமான சூழல் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு வணிகவியல் குரூப்ல தான் எவ்வளவு மாணவர்கள் தேர்ச்சி, மொத்த மாணவர்கள் தேர்வு எழுதிய மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 2,22,278 மாணவர்கள் இந்த வணிகவியல் பிரிவில் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் 1,99,225 மாணவர்கள் இந்த பிரிவில் வணிகவியல் பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு என்ற அளவு பார்க்கும்போது 89.63 விழுக்காடாக இருக்கிறது. மூன்றாவதாக கலை பிரிவு. இந்த கலை பிரிவில் மூன்றாவது இந்த பாடப்பிரிவில் மொத்தம் தேர்வு எழுதிய மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 11,387 மன்னிக்க வேண்டும். அதாவது மொத்த மாணவர்கள் தேர்வு எழுதிய மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 13,152 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இதில் 11,387 மாணவர்கள் இந்த கலைப்பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதுமாதிரி ஒகேஷனல் பல்வேறு இந்த தொழில் சார்ந்த ஒரு படிப்புகள், உயர்கல்வி படிப்புகளில் சேர்வதற்காக இந்த தொழிற்கல்வி பிரிவில் எடுத்துக்கொண்டால் மொத்தமாக 62,875 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் இவர்களில் 51,998 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த 4 பிரிவுகள், அறிவியல், வணிகவியல், கலை மற்றும் தொழிற்கல்வி என்ற 4 பிரிவுகளில் எடுத்துக்கொண்டால் மொத்தமாக 8,93,262 மாணவர்கள் இந்த தேர்வு எழுதியதில் 8,22,838 பேர், அதாவது 8,22,838 பேர் ஒட்டுமொத்தமாக இந்த 4 பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த 4 பிரிவுகளுடைய தேர்ச்சி விழுக்காடு என்பது 92.12 என்ற நிலை இருக்கிறது. மிக ஒரு முக்கியமான 4 பிரிவுகளிலும் அதிகமான மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பது தற்போது இந்த விவரங்கள் மூலம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஹேமம், சங்கரன், இப்போ குரூப் வாரியாக தேர்ச்சி விகிதம் எல்லாம் சொன்னீங்க. இப்போ வேறு ஏதாவது ஒரு கிராஃபின் அடிப்படையில் இந்த தேர்ச்சி விகிதம் ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? ஏனென்றால் நீங்க ஏற்கனவே குறிப்பிடும் பொழுது இந்த வருடம் புதிய முறையிலான ஒரு தேர்ச்சி விகிதத்தை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. வேறு ஏதாவது ஒரு முறையில தேர்ச்சி விகிதம் ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கா? அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அந்தந்த துறை வாரியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அவங்களுடைய எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, ஒவ்வொரு பள்ளிகள், துறை வாரியான பள்ளிகள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விவரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மிக முக்கியமாக நிறைய பிரிவுகள் இருக்குது. ஆதி திராவிட நலத்துறை கீழே இறங்கக்கூடிய பள்ளிகள் இருக்குது, அதே போல் ஆங்கிலோ இந்திய பள்ளிகள் இருக்குது, அதே போல் கார்ப்பரேஷன் பள்ளிகள், அது வனத்துறையின் கீழே இயங்கக்கூடிய பள்ளிகள், அதே போல் அரசு பள்ளிகள், இப்படி என பல்வேறு பள்ளிகள் அது நகராட்சி பள்ளிகள், ஓரியண்டல் பள்ளிகள்,
அப்படின்னா பல ரயில்வே துறையின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிகள், இப்படி பல்வேறு துறைகளின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிகள், அந்த பள்ளிகளில் தேர்வு எழுதிய மாணவர்கள் அவர்கள் எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றார்கள், அதனுடைய தேர்ச்சி விழுக்காடு எவ்வளவு என்று தரப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக நாம் இந்த தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அரசு பள்ளிகள் மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டால் என்று பார்த்தால் மொத்தமாக தேர்வு எழுதியவர்கள் அரசு பள்ளிகள் என்று எடுத்துக்கொண்டால் 3,68,492 பேர். இதுதான் அந்த கிராஃப் வந்து ஒரு ஃபுல்லா வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து முழுமையாக எத்தனை துறை பள்ளிகள் தமிழகத்தில் வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் இந்த அடிப்படையில் தந்திருக்கிறாங்க. இதுல வந்து எவ்வளவு பேர் எழுதிய மாணவர்கள் எத்தனை பேர், மாணவிகள் எத்தனை பேர், அவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு என்ன விவரங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கு. அதில் தான் நம்ம பார்த்தோம்னா அரசு பள்ளிகள் என்று எடுத்துக்கொண்டால் மொத்தமாக வந்து நேரடியாக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிகளில் தேர்வு எழுதிய மாணவர்கள் 3,68,492 மாணவர்கள் அரசு பள்ளிகளில் தேர்வு எழுதுகிறார்கள். இவர்களில் வந்து தேர்ச்சி பெற்ற மாணவருடைய மொத்த மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 3,20,096 மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அரசு பள்ளிகளிலுடைய மொத்த தேர்ச்சி விழுக்காடு என்று எடுத்துக்கொண்டால் 86.87 என்ற நிலை இருக்கிறது. 86.87 விழுக்காடு அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதேபோல வந்து தனியார் பள்ளிகள், அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், இந்த பள்ளிகளுடைய நிலையை எடுத்துக்கொண்டால் ஒட்டுமொத்தமாக தேர்வு எழுதிய மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 2,10,119 மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் குறிப்பாக மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் படித்து தேர்வு எழுதியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பள்ளிகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 2,05,427 மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு என்பது 97.77 விழுக்காடாக இருக்கிறது. அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள் குறிப்பாக சுயநிதியில் இயங்கக்கூடிய தனியார் மெட்ரிகுலேஷனுடைய பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு என்பது கொஞ்சம் ஒரு 10 விழுக்காடு அளவிற்கு கூடுதலாகவே இருக்கிறது. இதே போன்று மிக முக்கியமாக அதேபோல மற்ற பள்ளிகள் துறை வாரியான இதே போன்ற ஒரு பள்ளிகள் விவரங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கின்றன. சங்கரன், இப்போ மாணவர்கள் தேர்வு முடிவை அறிந்து கொள்வதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன, பள்ளிகளில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? ஏனென்றால் இந்த வருடம் வந்து மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் அவங்களுடைய செல்போனுக்கு அனுப்பப்படும் என்கின்ற ஒரு புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற முறைகள் ஏதாவது இருக்கா? அதாவது நம்ம ஏற்கனவே வந்து இது தொடர்பான ஒரு அறிவிப்புகள் எல்லாம் தேர்வுத்துறையிலிருந்து வெளியானது, அமைச்சரும் வெளியிட்டார். மொத்தமாக ஒரு 8,98,000 மாணவர்கள் வந்து இந்த தேர்வில் பங்கேற்றாங்க. அவர்கள் வந்து ஒரு 40,000 மாணவர்களை தவிர முன்கூட்டியே, அதாவது இந்த கல்வியாண்டு தொடங்கும் போதே முன்கூட்டியே திட்டமிட்டு மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய மொபைல் எண்கள் விவரங்கள் எல்லாம் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக பெறப்பட்டது. ஸோ தற்போது வந்து அனைத்து மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மொபைல் எண்கள் மூலமாக ஒரு வெற்றிகரமாக அனைவருக்கும் இந்த தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்தியாக அனைத்து பெற்றோர்களுக்கும் அனுப்பப்பட்டிருப்பதாக நம்முடைய கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வந்து ஏற்கனவே அந்த பழைய முறைப்படி TML என்று சொல்வார்கள், டேபுலேட்டட் மார்க் லிஸ்ட் என்று TML என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பள்ளிக்கும், அதாவது இந்த தேர்வில் பங்கேற்ற 7,000 பள்ளிகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பள்ளியினுடைய தேர்ச்சி பங்கேற்ற மாணவர்கள் தேர்ச்சி விழுக்காடு மதிப்பெண் விவரங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியல் வந்து முன்கூட்டியே வந்து நேற்று முன்தினத்தில் துவங்கி நேற்று வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த பட்டியல் அனுப்பப்பட்டது. மாணவர்கள் மிக எளிமையாக, அதாவது இணையதளங்களில் தேர்வுத்தினுடைய இணையதளங்களுக்கு சென்று அவருடைய பெயர் மற்றும் பதிவெண்கள், டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் 3 விவரங்களை பதிவு செய்த பிறகு விவரங்களை எல்லாம் தேர்ச்சியினுடைய விவரங்களை பெற முடியும். தற்போது அதற்கும் மேலாக மிக விரைவாக அவருடைய மதிப்பெண் விவரங்களை எல்லாம் மொபைல் போன் எண்கள் மூலமாக தரப்பட்டிருக்கிறது. இது மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த ஒரு வரவேற்பையும் பெற்றோர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. மிக விரைவாக இந்த தேர்வு முடிவுகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தேர்வுத்துறையினுடைய 3 இணையதளங்களிலும் வந்து இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் எப்போது வேண்டாமாலும் இந்த தேர்வு முழுமையான விவரங்களை பார்க்கலாம். மேலும் வந்து மாணவர்கள் வந்து உடனடியாக ஹையர் ஸ்டடீஸ்க்கு உயர்கல்வியில் சேர்வதற்காக அவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் தேவைப்படும். ஏற்கனவே பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யலாம்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. கடந்த 1ஆம் தேதி துவங்கி அந்த பதிவெல்லாம் நடந்துட்டு வருது. இருந்தாலும் இந்த தேதியிலிருந்து, இன்னையிலிருந்து தான் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அந்த விண்ணப்பங்களை எல்லாம் பிரிண்ட் அவுட் பதிவிறக்கம் செய்து முழுமையாக பூர்த்தி செய்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப முடியும். எனவே மதிப்பெண் சான்றிதழ் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உடனடி தேர்வுத்துறை இது சம்பந்தமான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. அதாவது 15ஆம் தேதி மாணவர்கள் அனைவரும் வந்து தேர்வுத்துறை இணையதளத்திலிருந்து தங்களுடைய ஒரு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ், இந்த ஒரு திட்டம் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டது. இந்த ஆண்டும் வந்து தொடர்ந்து அந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக 15ஆம் தேதி மாணவர்கள் அனைவரும் தங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ்களை தேர்வுத்துறை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அவருடைய உயர்கல்வியில் சேர்வதற்கு இவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் பள்ளிகளில் வந்து அந்தந்த பள்ளிகளிலேயும் வந்து இந்த சர்டிபிகேட்டை கொடுக்கிறதுக்கு தேர்வுத்துறை
ஏற்பாடு செய்திருக்கு. இதை 17ஆம் தேதி மாணவர்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியாதவங்க அந்தந்த பள்ளிகளுக்கு சென்று நேரடியாக வந்து இந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை வழங்கி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் தேர்வுத்துறை வெளியிட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் மார்க் சர்டிஃபிகேட் எப்போ கொடுப்போம் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் நம்ம தேர்வுத்துறை வட்டாரத்தில் விசாரித்த போது அதாவது ஜூன் கிட்டத்தட்ட ஒரு 20 அல்லது 25 நாட்களில் அவர்களுடைய அசல் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் தேர்வுத்துறை வட்டாரங்கள் நமக்கு தெரிவித்துக்கின்றன. மேலும் வந்து இந்த ஆண்டு நாம் அந்த தேர்வு முடிவுகள் எப்படி ஒரு புதுவிதமாக வந்திருக்கிறதோ அதே போல மதிப்பெண் சான்றிதழ்களிலும் ஒரு புதுவிதமான ஒரு முடிவை அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் வந்து அந்த மதிப்பெண் சான்றிதழில் பெயர் மாணவர்களுடைய பெயர் வந்து ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கும், தமிழில் கிடையாது. ஆனால் இப்போ வந்து தமிழிலையும் மாணவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து ஏற்கனவே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால் வந்து இந்த நிறைய மாணவர்களுக்கு வந்து அவர்கள் பள்ளிகள் வந்து முழுமையான விவரங்களை தந்தாலும் கூட மதிப்பெண் சான்றிதழ் என்று வரும்போது அவர்களுடைய பெயர் அல்லது தலைப்பெழுத்து, பிறந்த தேதி உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் தவறாக வருகின்றன. இவற்றையெல்லாம் முழுவதுமாக நீக்கி ஒரு தெளிவான 100 விழுக்காடு ஒரு சரியான மதிப்பெண் சான்றிதழை வழங்க வேண்டுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த குறிப்பாக அந்த தமிழிலையும் வந்து அவர் மாணவர்களுடைய பெயர் சரியாக வரும்போது பல்வேறு குழப்பங்கள் எல்லாம் தீரும் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்த தேர்வில் வந்து மொத்தமாக எவ்வளவு மாணவர்கள் வந்து எவ்வளவு மாணவர்கள் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்ற விவரங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. மொத்தமாக தேர்வு எழுதிய பள்ளிகளில் படித்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தான் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறார்கள். அந்த வகையில் வந்து 8,93,262 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் வந்து இந்த தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்த்தால் ஒட்டுமொத்தமாக 92.1 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 8 விழுக்காடு மாணவர்கள் அளவிற்கு வந்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது மேலும் வந்து அந்த தோல்வி அடைந்தவர்களுடைய விழுக்காடு ஒரே அளவு என்ற நிலையில் தான் இருக்கிறது. அப்படி என்ற விவரங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதேபோல் இந்த சிறப்பு துணைத் தேர்வுகள், அதாவது முதல்ல வந்து 1 முதல் 3 பாடங்கள் வரைக்கும் தோல்வி அடைந்த மாணவர்கள் உடனடியாக அந்த உடனடி தேர்வில் பங்கேற்று இந்த ஆண்டே உயர்கல்வியில் தொடர்வதற்காக இந்த ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது, உடனடி தேர்வு என்ற ஒரு திட்டம். பின்னர் வந்து படிப்படியாக வந்து அனைத்து பாடங்களுக்கும் அது விரிவுபடுத்தப்பட்டது. இந்த தேர்வு தொடர்பான ஒரு அட்டவணையும் மிக விரைவில் தேர்வுத்துறை வெளியிட இருக்கிறது. எனவே இந்த தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்கள் உடனடியாக ஜூன் ஜூலையில் நடக்கக்கூடிய இந்த உடனடி தேர்வில் பங்கேற்று அவர்கள் உடனடியாக தேர்ச்சி பெற்று நடப்பு ஆண்டே அவர்கள் உயர்கல்வியில் தொடர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கிறது. சங்கரன், தொடர்ந்து பேசலாம். இணைப்பிலேயே இருங்க. +2 தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பாட வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். இந்த வருடம் ரேங்க் முறை ரத்து செய்யப்பட்டு புதுவிதமான தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பல்வேறு குரூப் வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் பாடங்கள் வாரியாகவும் தேர்ச்சி முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் தங்களுடைய தற்காலிக சான்றிதழை 15ஆம் தேதி முதல் பெற்றுக்கொள்ளலாம் என தேர்வுத்துறை அறிவித்திருக்கிறது. மேலும் அரசு சார்ந்த இணையதளங்களில், அதாவது www.tnresults.nic.in போன்ற இணையதளங்களில் மாணவர்கள் தங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். அதே போல பல்வேறு விதமான வசதிகளும் காலை 10 மணிக்கு +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. இந்த வருடத்தை பொறுத்தவரை 92.1% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்களை பொறுத்தவரை 89.3%, மாணவிகளை பொறுத்தவரை வழக்கமாக மாணவர்களை விட 5% அதிகமாக எடுத்திருக்கிறார்கள். 94.5% மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாவட்ட வாரியாக என்று பார்க்கும்பொழுது விருதுநகர் மாவட்டம் தேர்ச்சி சதவீத அளவில் முதல் இடத்தை பெற்றிருக்கிறது. 97.85% மாணவர்கள் அங்கே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கடைசி இடம் என்று பார்க்கும்பொழுது வேலூர் மாவட்டம் 84% மாணவர்கள் அங்கே தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த வருடத்தை பொறுத்தவரை ரேங்க் என்பது ரத்து செய்யப்பட்டு புதிய விதத்தில் முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பாட வாரியாக, குரூப் வாரியாக, பள்ளிகள் வாரியாக இந்த முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் இந்த முடிவுகளை தெரிந்து கொள்ளும் பொழுது பள்ளிகளுடைய செயல்பாடுகளையும் கூட கல்வியாளர்கள் மிக எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு அடிப்படையில் இந்த தேர்வு முடிவுகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த தேர்வு முடிவை பொறுத்தவரை 1180 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவர்கள் எத்தனை, மாணவிகள் எத்தனை, அதே போன்று 1150 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவர்கள் எத்தனை, மாணவிகள் எத்தனை போன்ற ஒவ்வொரு வாரியாக இந்த முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு நம்முடைய செய்தி அரங்கில் 2 விருந்தினர்கள் வருகை தந்து தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார்கள். தொடர்ந்து திரு கலாநிதி அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ தேர்ச்சி அடைந்த மாணவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தந்தி தொலைக்காட்சி மூலமாக நம்ம தெரிவித்துக் கொள்றோம். அதே போல தவறிய மாணவர்கள், தோல்வியடைந்த மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 8% பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாணவர்களை விட அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தான் ஒரு மிக அதிக அளவிலான ஒரு கவலை இருக்கும், என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. பெற்றோர்கள் அந்த மாணவர்களிடத்தில் இப்பொழுது அணுகக்கூடிய முறை எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய ஆலோசனை? அதாவது அடுத்த எக்ஸாம் இப்போ வைக்கிறாங்க, இப்போ உடனே ஜூன் மாதம். அதை முயற்சி பண்ணி அதில் போய் எழுதி நம்ம பாஸ் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கணுங்கிறது ஒன்று.
ஸோ அதனால் அதுக்கு வந்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவங்கள வந்து மனதை தேர்வு செய்து அவங்களுக்கு வந்து தயார் பண்ணி அனுப்புறது பெற்றோர்களுடைய வேலை. அது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாணவர்களும் வந்து கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டியோட அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது தவறான முடிவுகளெல்லாம் எடுக்காமல் நேராக நல்லபடியாக வாழ்க்கைங்கிறது இதோட முடியல, இன்னும் வாழ்க்கை எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நம்ம வந்து முயற்சி செய்து நம்ம வந்து வெற்றி அடைவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு போனாங்கனாக்கா நிச்சயம் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த ஒரு நம்பிக்கை அவங்க கையில் இருந்ததுனாக்கா டெஃபினட்டாக எல்லா மாணவர்களுமே தேர்ச்சி அடைவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமாக மதிப்பெண்கள் என்பது வாழ்க்கைக்கான அளவுகோல் அல்ல, அது வந்து ஒரு படிதான். அதற்கு அடுத்தபடியாக ஜூன் மாதம் உடனடி தேர்வு நடைபெற இருக்கிறது. ஆகையால் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் அந்த தேர்வில் பங்கேற்று உயர்கல்விக்கு அவர்கள் செல்லலாம். ஆகையால் பெற்றோர்கள் மாணவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கான அணுகுமுறை என்பது இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தவரை அது தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக இருக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. தொடர்ந்து திரு சிவா தமிழ்மணி அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ ஒரு பாடத்துல தோல்வி அடைஞ்சிட்டாலே ஐயோ என்னுடைய வாழ்க்கையெல்லாம் போயிருச்சோ, நான் சரியா படிக்கலையோ, ஏன்னா பல்வேறு விதமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம் அந்த மாணவர்கள் தோல்வி அடைவதற்கு. ஸோ அந்த மாணவர்கள் தங்களுடைய மனநிலையை எப்படி தயார்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு குழந்தை பிறந்து நடக்கும் பொழுது பல தடவை விழுந்து தான் அது நடக்க கற்றுக்குது. அது மாதிரி நம்ம தேர்வில் தோல்விங்கிறது வெற்றிங்கிறது பெரிய வேறுபாடு கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு முதல் மாடிக்கு போகணும்னா 20 படி இருக்குது. 15 படி தாண்டி 20 முதல் மாடி அடைய முடியாது. 20 படி தாண்டினா தான் முதல் மாடியை அடைய முடியும். அப்போ 20 மாடி அடைந்தால் தான் வெற்றி, 20 படி தாண்டினா தான் வெற்றி. 15 படி தான் தோல்வி இல்லை, வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அப்படிதான ஒழிய அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. துணைவேந்தர் சொன்னது போல அடுத்த மாதம் ஜூன் மாதத்தில் உடனடி தேர்வு வருகிறது. உடனடியாக அவர்கள் முழு கவனத்தையும் அதில் செலுத்தி, இப்போ 4 பாடத்தில் படிச்சிருப்பாங்க, 5 பாடத்தில் படிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு படம் படிக்கிறது ரொம்ப சுலபமாச்சே. அப்போ முழு கவனத்தையும் அதில் செலுத்தினா பாஸ் பண்ணுறது, ஃபெயில் ஆகிறது தான் கஷ்டம், பாஸ் பண்ணுறது ரொம்ப சுலபம். ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்கிறேன். அது இதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய திறமையை நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதா. ஒரு கோழி என்ன பண்ணுது, பருந்து முட்டையும் அந்த கோழி முட்டையும் அடைகாக்குது ஆராய்ச்சிக்காக செய்யும் பொழுது. குஞ்சு பொறிக்குது, கோழியினுடைய குஞ்சு அந்த கோழியை சுற்றி சுற்றி வருது. பருந்தோட குஞ்சு பறக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, ஆனால் அது தெரியாமல் கோழி குஞ்சு மாதிரியே சுற்றி வருது. பறவை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய என்ன பண்ணுறான், அந்த கோழி குஞ்சை தூக்கி கீழே பருந்து குஞ்சை தூக்கி கீழே போடுறான். அந்த பருந்து குஞ்சு கீழே விழுந்துருது. மறுபடியும் மலையினுடைய உச்சிக்கு தூக்கி கொண்டு போய் அந்த பருந்து குஞ்சை தூக்கி போடுறான். அது கீழே பார்த்தோன்னே பயந்து செத்து போயிடும்னு சொல்லிட்டு பறக்க முயற்சிக்குது, பறக்குது, வாழ்க்கையில் சிறக்குது. அது மாதிரி மாணவர்கள் தனக்கு நிறைய திறமை இருக்கிறது. இது ஃபெயில் ஆகிறது தான் கஷ்டம், ஒழிய பாஸ் ஆகிறது ரொம்ப சுலபம். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு மாதம் படித்தாங்கன்னா அந்த 8% அத்தனை பேரும் வெற்றி பெறலாம். நிச்சயமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த 104 ஒரு நம்பர் கொடுத்த அரசு சில ஆலோசனைகளை, மன ரீதியான ஆலோசனை, கல்வி ரீதியான ஆலோசனை கொடுக்குறாங்க. அதையும் பயன்படுத்திக்கலாம். பள்ளி ஆசிரியர், தலைமை ஆசிரியர் ஆலோசனை பெற்றுக்கலாம். சிறப்பாக அவர்கள் வெற்றி பெற நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது கவலையே பட வேண்டாம். தொடர்ந்து பேசலாம். மதுரையில் 1193 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர் நம்மிடையே நேரடியாக இணைந்திருக்கிறார். அவருடன் எமது செய்தியாளரும் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாரிச்சாமி. இப்போ உங்களிடத்துல இந்த மாணவர் இருக்காங்க, மன்னிக்கவும் சரவணன். இப்போ உங்களிடத்துல 1194 மதிப்பெண் எடுத்த மாணவர் இருக்காரு. அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள சொல்லுங்க. இப்போது அவர்களுடைய மனநிலை என்னன்னு கேளுங்க சரவணன். சார் த்ரூ பண்ணுங்க, பிரஸ் மீட் த்ரூ பண்ணுங்க, பிரஸ் மீட்டாவே தர்றாங்க. +2 தேர்வு முடிவுகள் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 92.1% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மதுரையில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் சரவணனிடம் 1194 மதிப்பெண் பெற்ற மாணவர் அங்கே இருக்கிறார். அவரிடத்தில் நாம் கேட்க சொல்லலாம். சரவணன், இப்போ உங்களிடத்துல 1194 மதிப்பெண் பெற்ற மாணவர் இருக்காரு. அவர் யாரு, அவர் என்னென்ன பாடவாரியாக எத்தனை மதிப்பெண் பெற்றிருக்காரு, இப்பொழுது அவர் இருக்கக்கூடிய மனநிலை அவர்கிட்ட கேளுங்க சரவணன்.
மதுரையில் 1194 மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் இருக்கிறார். அவருடைய பள்ளியை பொறுத்தவரை அதை கொண்டாடி இருக்கிறார்கள். அதற்கான காட்சிகள் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு வர இருக்கின்றன. அது தொடர்பான விவரங்களையும் எமது செய்தியாளர் சரவணன் தர காத்திருக்கிறார். சற்று நேரத்திற்கு பிறகு அவரை தொடர்பு கொண்டு கேட்கலாம். இந்த +2 தேர்வை பொறுத்தவரை இந்த வருடம் 92.1% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். புதுவிதமான முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தேர்ச்சி முடிவுகள் எல்லாம் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. பள்ளிகள் வாரியாகவும், அதாவது அரசு பள்ளிகள் வாரியாகவும், தனியார் பள்ளிகள் வாரியாகவும், பழங்குடியின பள்ளிகள், ஆதி திராவிடர் பள்ளிகள், சுயநிதி பள்ளிகள் என பல்வேறு பள்ளிகள் வாரியாகவும் முடிவுகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல இந்த +2 தேர்வு முடிவுகளை பொறுத்தவரை தோல்வியடைந்த மாணவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர்களுக்கான உடனடி தேர்வு வருகின்ற ஜூன் மாதம் நடைபெற இருக்கிறது. அதற்கான அட்டவணையும் மிக விரைவில் அரசால் வெளியிடப்பட இருக்கிறது. ஆகையால் அந்த தேர்வில் அவர்கள் எழுதி நிச்சயமாக வெற்றியடைந்து அவர்கள் உயர்கல்விக்கு செல்ல முடியும். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தோல்வியடைந்த மாணவர்களை பெற்றோர்களின் தன்னம்பிக்கையான வார்த்தைகள் மூலம் அணுகக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படுமாயின் அரசு சார்பாக 104 என்கின்ற ஒரு இலவச தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் தங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படும். ஆனால் அந்த 104 எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் பெறலாம். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. மதுரையில் எமது செய்தியாளர் மாரிச்சாமி இருக்கிறார். அங்கே அவரிடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் என்ற தகவல் இருக்கிறது. மாரிச்சாமி, சொல்லுங்க, இப்போ உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மாணவர் எத்தனை மதிப்பெண் பெற்றிருக்கிறாரு? அவருடைய இந்த சந்தோஷமான மனநிலை எப்படி இருக்கிறது? அவர்கிட்ட கேளுங்க மாரிச்சாமி. அதாவது நாம் இருக்கக்கூடிய பகுதியானது மதுரை கிரைம் பிரான்ச் அருகில் உள்ள ஈவேரா பெண்கள் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி. இந்த மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 90% மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இந்த மாணவிகள் அரசு புதிதாக இந்த முறை அறிவித்துள்ள, அதாவது அரசு நேற்று புதிதாக அறிவித்தது SMS முறையில் தங்களது மதிப்பெண் பட்டியலை தெரிந்து கொள்ளலாம் என கூறியிருந்தது. அந்த முறையில் தான் இந்த பள்ளி மாணவர்கள், இங்கு கூடியிருக்கும் இந்த மாணவர்கள் வந்து அந்த முறைப்படி, அதாவது SMS முறைப்படி செல்போனில் பார்த்துவிட்டு பள்ளியில் வந்து தங்களது ரிசல்ட்டை பார்த்திருக்கிறார்கள். அவர்களிடமே கேட்போம், இந்த வருடம் SMS மூலமாக அந்த மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்ததற்கு உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதாவது ஈஸியாக அதிலே பார்த்துக்கலாம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ரிலாக்ஸ்னஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு. இது வேகமாக கிடைச்சனால, இல்லைன்னா டென்ஷன் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். இந்த வருஷம் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த முறை. இந்த முறை எப்படி இருந்தது? பழைய, அதாவது நீங்கள் வந்து பள்ளியில் வந்து மார்க் பார்க்கணும், அது இல்லாமல் இப்போ SMS மூலமாகவே தங்கள் செல்ஃபோன்லேயே பார்த்துருக்கீங்க. இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஈஸியாக தான் இருந்துச்சு. நாங்கள் இவ்வளோ தூரம் ஸ்கூலுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படி நான் தேர்வு எப்படி எழுதியிருப்போங்கிறது எங்களுக்கு தெரியும். மார்க் எவ்வளோ வருங்கிறது அவ்வளோ ஒரு இதோட வருவோம். நாங்கள் பயமாகவே இருக்கும். இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டே நாங்கள் பார்க்குறது ஈஸியாக தான் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க நெட்டில் போட்டு பார்ப்பாங்க, அது ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியாது. SMSல வர்றது ரொம்ப நல்லாயிருக்கு, ஈஸியாக தான் இருக்குது. அதுபோக இந்த பள்ளியில் 1143 மதிப்பெண்கள் பெற்றுள்ள மாணவி நம்முடன் இருக்கிறார். இந்த மாணவியிடம் கேட்போம், இந்த மதிப்பெண்கள் பெற்றது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அதுவும் இந்த வருடம் SMS மூலமாக நீங்கள் மதிப்பெண்ணை பார்த்திருக்கலாம். எப்படி பார்த்தீர்கள்? எப்படி உங்களுக்கு இந்த ஃபீலிங் இருக்குது? முதல்ல செல்ஃபோனில் தான் மார்க்கை பார்த்தோம். ரொம்ப ஈஸியாக இருந்தது. வெளியே ஸ்கூலில் வந்து பார்க்குறத விட பிரிண்ட் அவுட் எடுக்கிறத பார்க்குறத இந்த மெசேஜில் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்தது, டென்ஷன் இல்லாமல் இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேலும் சில மாணவிகள் நம்முடன் இருக்கிறார்கள். இந்த செல்போன் மூலம் இந்த முறை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். இந்த முறை எப்படி இருக்கிறது? மாணவிகளுக்கு இது ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதா? எப்படி சொல்லுங்கள். ஈஸியாக தான் இருக்குது, ரிலாக்ஸனாக இருக்கும். இது இதை பார்க்குறதுக்கு இங்கே இவ்வளோ தூரம் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு பதில் நாங்கள் செல்ஃபோன் மூலமாகவே பார்க்குறதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. மேலும் நம்முடன் மாணவிகள் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்போம். இந்த செல்போன் முறையில் மார்க்கன் பட்டியல், அதாவது மதிப்பெண் பட்டியலை பார்ப்பது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. முதல்ல நெட்டில் போய் தேடி போய் பார்க்கணும். இப்போ வீட்டுக்கே டைரெக்டாக வந்ததுனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது எல்லாமே. இப்போ அது இந்த இது கொண்டு வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. வீட்டில் இருந்தே நம்ம பார்த்துக்கலாம். இந்த இருக்க மாணவிகள்கிட்ட கேட்டோம். அவங்க அதாவது அதிக மதிப்பெண் எடுத்திருந்தாலும் குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தாலும் தங்கள் செல்போன் மூலமாக மதிப்பெண்களை பார்த்துவிட்டு பின்பு பள்ளிக்கு வந்து அந்த தேர்ச்சி சதவிகிதத்தை தேர்ச்சி பெற்ற மாணவிகளுடன் கொண்டாடி வருகிறார்கள் என்பது நம்முடைய நாம் கண்காணிப்பாக காண முடிகிறது. மாரிச்சாமி, தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலேயே இருங்க. தற்பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய மற்றொரு செய்தியாளர் சரவணன் இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். சரவணன், சொல்லுங்க, இப்போ உங்களிடத்துல 1193 மதிப்பெண்கள் பெற்ற மாணவி இருக்காங்க. அவர்களிடத்துல கேளுங்க, தன்னை தேர்வுக்கு எப்படி அவங்க தயார்படுத்திக்கிட்டாங்க, இப்பொழுது அவர்கள் இருக்கக்கூடிய சந்தோஷமான மனநிலை குறித்து கேளுங்க. சரவணன்.
சிஇஓ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை சேர்ந்த ஹேமா என்ற மாணவி 1193 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அவர் தற்போது சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகளுடன் தற்போது பேசி வருகிறார். அவர் நம்மகிட்ட இருக்கிறார். அவரிடம் கேட்போம். இந்த 1193 எடுத்திருக்கிறீங்க, இதுக்காக எப்படி மகாடப் பண்ணீங்க? இது வருஷ ஆரம்பத்துல இருந்து 12 நாள் இது பண்ண முடிஞ்சது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், ஸ்டாஃப், பேரண்ட்ஸ், அப்புறம் வீட்டுல இருந்த மற்றவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணதுனால இது பண்ண முடிஞ்சது. பாடவாரி என்னென்ன மதிப்பு? தமிழ் 199 எடுத்திருக்கேன். ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல 195, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஒன்லி சைட்டம் வாங்கியிருக்கேன். இது பயாலஜியில 199 எடுத்திருக்கேன். பயாலஜில 199, அந்த ஒரு மார்க் அந்த இது வந்துச்சுன்னா 194 வரும். அதை பத்தி அது அந்த கொஸ்டின் கரெக்ட்ல 2 கரெக்ட் ஆன்சர் இருந்தது. 2 கரெக்ட் ஆன்சர்னு சொல்ல முடியாது. புக்ல இருந்த ஆப்ஷன் கொஸ்டின் பேப்பர்ல இல்லாததுனால 2 ரிலேட்டடா இருந்தது. ஆனா ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும் கரெக்ட் கொடுத்ததுனால அந்த ஒரு மார்க் வருது. இப்போ அடுத்த ஃபியூச்சர்ல மெடிசன் பண்ணணும்னு. இப்ப இந்த மார்க் எடுக்கிறதுக்காக நீங்க என்ன மாதிரியெல்லாம் படிச்சீங்க? உங்களுக்கு வகுப்பாசிரியர்கள் என்ன மாதிரி பாடம் எடுத்துருக்காங்க? இதுக்கு தனியா ஏதாவது தனிப்பாக எடுத்துருக்கீங்களா? இது முதல்ல இருந்து ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்து டீச்சர்ஸ் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்லயுமே இப்படி படிக்கணும், இது இப்படி ரெஸ்ட்ரிக்டடா படிக்காம எல்லாத்தையுமே படிக்கணும், ஓரளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிச்சாதான் எழுத முடியும் அப்படின்னு சொன்னதுனால அப்படி படிச்சோம். அதனால அட்டென்ட் பண்ண ஈஸியா இருந்துச்சு. வகுப்பு ஆசிரியர்களும் பாடத்திட்டத்தை முறையாக பயின்றதும் காரணம் என்று தெரிவிக்கிறார். மேலும் இதே பள்ளியைச் சேர்ந்த போத்திக்கண்ணன் என்ற ஒரு மாணவர் 1190 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார். அவரும் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த பள்ளியில் 1190க்கும் மேலாக பல மாணவர்கள் எடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரவணன் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. மதுரையைச் சேர்ந்த மாணவி 1193 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார். அவருடன் எமது செய்தியாளர் சரவணன் நடத்திய நேர்காணலை பார்த்தோம். அவர் தேர்வுக்கு எப்படி தயாரானார் என்பது குறித்த தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். +2 தேர்வு முடிவுகளை பொறுத்தவரை இந்த வருடம் ரேங்க் முறை ரத்து செய்யப்பட்டு புதிய அளவிலான தேர்வு முடிவுகள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன. தேர்ச்சி சதவிகிதம் என்று பார்க்கும்போது 92.1% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவிலான தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது குறித்து பல்வேறு தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர்களும் பல்வேறு தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய செய்தி அரங்கில் இருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு கலாநிதி அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா தேர்வு எழுதியவர்கள் 3,68,492 பேர். அதுல பாஸ் பண்ணவங்க 3,20,096 பேர். பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 86.87% பாஸ் பெர்சன்டேஜ் இருக்கு. இது தனியார் பள்ளிகளோட ஒப்பிடும் பொழுது ஒரு 10% தான் ஒப்பீடு இருக்கிறதே தவிர 86% அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை? அவங்களெல்லாம் பாராட்டணும், அந்த ஆசிரியர்களை பாராட்டணும், அந்த பிரின்சிபல் இருக்காரு, அந்த ஹெட் மாஸ்டர்னு சொல்கிறோமே அவரையும் பாராட்டணும். ஏன்னா அவங்களுடைய உழைப்பினால தான் அந்த மாணவர்கள்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மாணவர்களோட பெற்றோர்களை பாராட்டணும். இது அரசு பள்ளின்னா ஏதோ இலக்காரமாக நினச்சிக்கிட்டு இருந்த காலெல்லாம் போய் அதில் நாங்கள் நல்லா முயற்சி பண்ணி நல்லா மேலே வர முடியும் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் எங்களோட பாராட்டுக்கள். நிச்சயமாக அரசு பள்ளிகளை பொறுத்தவரை இந்த வருடத்திற்கான தேர்ச்சி சதவிகிதம் 86.87% இருக்கிறது. தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை அவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் 97 இருக்கிறது. இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது 10% தான் அந்த ஒப்பீட்டு அளவு இருக்கிறது. தொடர்ந்து திரு சிவா தமிழ்மணி அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி அப்படின்னு பார்க்கும்பொழுது 10% தான் வித்தியாசம் இருக்கு. இப்போ மதுரையில கூட நம்ம செய்தியாளர் சொன்னாரு, அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில 90% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்காங்க. ஆக இது எதை காட்டுகிறது? ஏனென்றால் சில பெற்றோர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, அரசு பள்ளிகளில் நம்ம குழந்தையை போய் சேர்க்கும் பொழுது அவர்கள் சரியாக படிக்க மாட்டார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் காரணமாக தனியார் பள்ளிகளில் சேர்க்கக்கூடிய ஒரு ரீசன் பல பேர்கிட்ட இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த தேர்ச்சி சதவீதம், ஒரு அதிக அளவிலான தேர்ச்சி சதவீதம் எதை காட்டுகிறதுன்னு நினைக்கிறேன்? அதிகமான தேர்ச்சி சதவீதம் ஆசிரியர்கள், கல்வித்துறை அதிகாரிகள் அனைவரும் இதை ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையை. அதற்காக ஆசிரியர்களை, மாணவர்களை, தலைமை ஆசிரியரை, அரசு அலுவலர்களை, கல்வி அலுவலர்களை என உளமாற நான் பாராட்டுகிறேன். அடுத்து முக்கியமாக அரசு பள்ளியை பொறுத்தளவில் அடிப்படை வசதிகள் இன்னும் மேம்படுத்த வேண்டும். வகுப்பறை வசதிகள் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும். இன்னும் தேர்ச்சி சதவீதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? ஆமா. அடுத்தது ஆசிரியர்கள் இடம் காலியாகும் பொழுது அந்த இடத்தை உடனே நிரப்புவதற்கு ஒரு லாங் லிஸ்ட் தயார் பண்ணியிருக்க வேண்டும்.
மன்னிக்கவும் திரு சிவா தமிழ்மணி, நம்முடைய சேலம் செய்தியாளர் இருக்கிறார், அவரிடத்தில் பேசிவிட்டு நாம் மீண்டும் தொடரலாம். நம்முடைய சேலம் செய்தியாளர் சுரேஷ் பாபு இருக்கிறார், மன்னிக்கவும் நாமக்கல் செய்தியாளர் சுரேஷ் பாபு இருக்கிறார். அவரிடத்தில் 1190 மதிப்பெண் பெற்ற மாணவர் உடன் இருக்கிறார், அவரிடத்தில் கேட்கலாம். சுரேஷ் பாபு, இப்போ உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மாணவரின் பெயர் என்ன, எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்காரு, தேர்வுக்கு அவர் எப்படி தயார் செய்தாரு, இப்பொழுது அவர் இருக்கக்கூடிய மனநிலை குறித்து கேளுங்க சுரேஷ் பாபு. +2 எனப்படும் அரசு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. எப்பொழுதுமே நாமக்கல் மாவட்டம் தான் மாநில அளவில் முதல் 2, 3 ஆகிய இடங்களை பெற்று வந்த நிலையில் இன்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது தமிழகத்தில் இனிமேல் ரேங்க் பட்டியல், அதாவது மாநில அளவு மற்றும் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாம் தற்போது நாமக்கல்லில் உள்ள ஒரு பிரபல தனியார் பள்ளியில் தற்போது இருந்து வருகிறோம். தற்போது இந்த பள்ளியில் படித்த மாணவர் கவின் வந்து 1200க்கு 1190 மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு. இப்போ அவர்கிட்டயே கேட்போம், சார் இப்போ சொல்லுங்கள், ரேங்க் பட்டியல் வந்து வெளியிடப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க, இதுக்காக தேர்வுக்கு நீங்கள் எப்படி தயாரானீங்க, இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? ரேங்கிங் போட்டிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லா என்கரேஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம் அந்த ரேங்கிங். அப்போ இல்லாதது ரொம்ப ஏமாற்றமாக தான் இருக்குது எங்களுக்கு ரேங்கிங். இதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். +2 உங்களுக்கே தெரியும் +2 எவ்வளோ டிஃபிகல்ட் அப்படின்றது. அது ரேங்கிங் போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்ஸ். நாங்கள் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு எங்களோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கிய பங்கு வகித்தது. கரஸ்பாண்டன்ட் சார், எங்கள் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. தேங்க்ஸ் டு அவர் ஸ்கூல். தேங்க்யூ. தற்போது தமிழரசன் என்ற மற்றொரு மாணவர் இருக்காரு. இப்போ அவர்கிட்ட கேட்போம், சார் இப்போ நீங்களும் 190 எடுத்திருக்கீங்க, இப்போ தமிழகத்தில் வந்து ரேங்க் பட்டியல் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு வந்து இப்போ வந்து ஏமாற்றம் தான். ஏன்னா முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் 10 மணிக்கே எங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது எப்படின்னா டிவியில் போடுவாங்க ஃபஸ்ட்டு மார்க்கு, செகண்ட் மார்க்குன்னு. இப்போ வந்து நாங்கள் இவ்வளோ மார்க் எடுத்தும் அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு இது கூட இல்லை. அது உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. ரேங்க் மெத்தட் இருந்துச்சுன்னா பசங்களுக்குள்ளே ஒரு நல்ல போட்டி வந்திருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க பசங்க. நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்காக. பார்த்திங்கன்னா அதுக்கான பலன் இல்லாத மாதிரி தான் தெரியுது. எப்படின்னா பார்த்திங்கன்னா ரேங்க் மெத்தட் இல்லாமல் போயிடுச்சு. அது இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, எங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ 190 மார்க் எடுத்துருக்கீங்க, இதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு யாரெல்லாம் இதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க, இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? மனநிலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய பள்ளி நிர்வாகத்துக்கு வந்து நான் முதல்ல நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப என் மேலே நம்பிக்கை வச்சாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய தாளர் ஐயா, அப்புறம் இயக்குநர்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். தற்போது இதே பள்ளியில் படித்த மாணவி ஒருவர் இருக்காங்க, அவங்க 1187 எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட கேட்போம், அம்மா இப்போ சொல்லுங்கள், இப்போ இந்த ரேங்க் வந்து கட் பண்ணியிருக்காங்க, இது உங்களை எப்படி பார்க்குறீங்க? இருந்திருந்தால் ரேங்க் பட்டியல் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டேட்டில் என்ன பொசிஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இருந்திருந்தால் அதுக்கப்புறம் வரவங்களும் நல்லா படிப்பாங்க, என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இல்லாத கொஞ்சம் வருத்தமாக. எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆனீங்க, உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க, இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு, கரஸ்பாண்டன்ட் சார், டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. டீச்சர்ஸ் தற்போது இப்போ நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனத்தில் நம்ம இருக்கோம். இப்போ இந்த பள்ளியுடைய தாளர் இப்போ நம்ம அடியே இருக்கார். இப்போ அவர்கிட்ட கேட்போம், சார் வருஷம் உங்கள் ஸ்கூல் எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தது, இப்போ வந்துட்டு இந்த ரேங்க் பட்டியல் வெளியிடாததுனால உங்களுக்கு என்ன மாதிரியான எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மேக்ஸிமம் வருஷம் அங்கே ரேங்க் வாங்குவோங்க. இது வரைக்கும் ஒரு 4-5 இயர்ஸ் அடிக்கடி ரேங்க் வாங்கிட்டு இருக்கோம். இந்த முறை ரேங்க் எதிர்பார்த்தோம், பட் இல்லாதனால ஒரு ஏமாட்டம் தான். மாணவிகள் நல்லா படித்தாங்க, நல்லா கடினமாக உழைச்சாங்க. பட் ரேங்க் இல்லாதனால அவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பொசிஷன் தெரிஞ்சுக்கலாம். ரேங்க் இருந்தால் கொஞ்சம் போட்டி மனப்பான்மை கூடும். அதான் என்னுடைய கருத்து. இதே போல் சேலத்தில் நாமக்கல்லில் உள்ள மற்றொரு பிரபல பள்ளியான கிரீன் பார்க் பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோது அந்த பள்ளியை சேர்ந்த மாணவர் 1194 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இது தொடர்பான தகவல்களை அந்த கல்வி நிறுவனத்தில் கேட்டபோது மாணவரின் பெயரை கூட அவர்கள் குறிப்பிடவில்லை. காரணம், அரசு துறையிலிருந்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கக்கூடாது என்ற தகவலை தெரிவித்ததாக இந்த பள்ளி நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரேங்க் பட்டியல் முறை இல்லாமல் இருப்பது இந்த கல்வி நிறுவனங்கள் மற்றும் மாணவர்களிடையே வந்து மிகுந்த ஒரு வேதனை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். காலை 10 மணி அளவில் +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு போல் ரேங்க் முறை இல்லாமல் இந்த ஆண்டு புதுவிதமான தேர்வு முறைகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டை
பொறுத்தவரை மாநில அளவிலான முதல் 2, 3ஆம் இடத்தை பிடித்த மாணவர்களின் பெயர் மற்றும் அவர்களுடைய மதிப்பெண்கள் வெளியிடப்படும். ஆனால் இந்த ஆண்டு அது ரத்து செய்யப்பட்டு ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி விகிதம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட வாரியாகவும் பள்ளிகள் வாரியாகவும் பாட வாரியாகவும் தேர்ச்சி விகிதங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான பல்வேறு விவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். நம்முடைய 2 சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு கலாநிதி நம்மிடையே இணைந்திருக்கிறார். ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர் திரு சிவா தமிழ்மணி நம்மிடையே இணைந்திருக்கிறார். இருவரும் பல்வேறு விதமான கருத்துக்களை மாணவர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திரு கலாநிதி அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ +2 முடிச்சதுக்கு அப்புறம் பல மாணவர்களுடைய கனவு மெடிக்கல் போகணும், என்ஜினியரிங் போகணும். பட் அதை தாண்டி அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் மிக குறைவு தான். நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துருப்போம், நான் மெடிசன் தான் பண்ண போறேன், என்ஜினியரிங் தான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அதை தாண்டி அவர்களுக்கான வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்கு, அதை அவர்கள் எப்படி தயார்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல ஏன் அந்த மனப்பான்மை வந்தது அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரியமாகவே நம்ம வந்து எந்த சண்டைக்கும் போனதில்லை, வாருங்கிற மாதிரி ஒன்றும் இருந்ததே இல்லை நம்ம தமிழ்நாட்டு உள்ளர. ஆகையினால இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அப்படியே இருக்கிற இடத்துல இருக்கணும், எங்கேயும் நகரக்கூடாதுங்கிற ஒரு இதில் மனப்பான்மையில் இருந்தாங்க. அதனால் தவறி போய் அவங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கணுன்னா கூட தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலை கிடைக்கணும், வெளியில் கூட போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து மாணவர்களும் சேர்த்துக்க வேண்டியது தான். அவங்களும் இங்கே தான் வராங்க. அவங்க அந்த மாணவர்கள்லாம் வந்து இப்போ வந்து நீங்கள் டாக்டர்னு சொன்னாக்கா பக்கத்தில் நீங்கள் டாக்டர் சுப்பிரமணியம் அப்படின்னு போட்டுக்கிறீங்க நீங்கள், அல்லது இப்போ வந்து டாக்டர் சிவசுப்பிரமணியம் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி அவங்களுடைய துறை என்னன்னு தெரிஞ்சிடுது. இல்லை இப்போ என்ஜினியர்னால் அவர் என்ஜினியர்னு சொல்லி சொன்னோன்னா அதுக்கு ஒரு பட்டம் கொடுத்த மாதிரி ஆகிடுது. வேறஸ் நீங்கள் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ மேத்தமெட்டிக்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படித்தாக்கா அதுக்கப்புறம் அவனுடைய சொசைட்டியில் சமுதாயத்தில் தன்னுடைய நிலையை நிர்வகிக்கிறதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகுது. இதை பார்க்கல என்ன பண்ணுறான், சரி நம்ம ஒரு இன்ஜினியர்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு. அவன் எவ்வளோ தூரம் இன்ஜினியரிங் கற்றுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஆனால் அவன் வந்து மனசில் என்ன நினைப்பு அப்படின்னு கேட்டாக்கா, இன்ஜினியரிங் படிச்சிட்டோம்னாக்கா இன்ஜினியரிங் சொல்லிக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அது என்ன ஆயிடுதுன்னு கேட்டாக்கா, ஏஐசிடின்னு ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்குது, கண்ட்ரி பூரா ரெகுலேட் பண்ணுறதுக்காக. அவங்க வந்து யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களெல்லாம் கேட்டவங்களுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 550 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும். இந்த நேரத்தில் வந்து வேலை வாய்ப்பு இல்லாதனால மாணவர்கள் சேராமல் போகிறாங்க. அதனால் கல்லூரிகளில் மாணவர்கள் சேராமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. ரொம்ப டல்லான சீசன் சொல்லணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா கூட மாணவர்கள் வந்து என்ஜினியரிங் போகணும், ஆனால் என்ஜினியரிங் போனால் வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பில் இருந்துகிட்ருக்காங்க. நிச்சயமாக இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரை வாய்ப்புகள் என்பது பல தரப்பட்டதிலும் இருக்கிறது. மெடிக்கல் என்ஜினியரிங் என்பதை தாண்டி பல்வேறு விதமான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை மாணவர்கள் தான் தேடிப்பிடித்து தங்களுக்கான ஒரு திறமை, தங்களுக்கான ஆர்வம் என்பது எந்த துறைகளில் இருக்கிறதோ அந்த துறையை அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய வருங்கால வாழ்க்கை என்பது பிரகாசமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து திரு சிவா தமிழ்மணி அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ கடந்த சில வருடங்களா கலை மற்றும் அறிவியல் படிப்புகளுக்கான ஆர்வம் அப்படிங்கிறது மாணவர்களிடத்துல அதிக அளவில் இருக்கு. இப்போ பல்வேறு கல்லூரிகளில் வந்து கலை அறிவியல் படிப்புகளில் 100 இடங்கள் அப்படின்னு இருந்த போதிலும் அதற்கான விண்ணப்பங்கள் அப்படின்னு பார்த்தா 30,000 to 40,000 வரை விண்ணப்பங்கள் எல்லாம் குவிந்திருக்கின்றன. கலை அறிவியல் படிப்புகளில் மாணவர்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? முதல்ல ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, அறிவு, திறமை, ஆர்வம் இது எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அறிவு திறமையினால் வெற்றி பெறதை விட ஒருவன் எதனால் வெற்றி பெறான்னா ஆர்வத்தினால் மட்டும்தான் அதிகமான வெற்றி பெற முடியும். ஏன்னா அறிவு திறமையினால் ஆர்வம் இல்லைன்னா பேசாமல் இருந்துடுவான். அறிவு திறமை உள்ளவன் ஆர்வம் இல்லைன்னா பேசாமல் இருந்துருவான். ஆனால் ஆர்வம் உள்ளவன் என்ன பண்ணுவான், அறிவையும் வளர்த்துக்குவான், திறமையும் வளர்த்துக்குவான், பெரிய சாதனையாளர் மாறுவான். இன்றைக்கி உலகத்தில் சாதிக்கிற அத்தனை பேருமே ஆர்வத்தினால் சாதிப்பவர்கள் தான். அது மாதிரி இப்போது மாணவர்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஆர்வம் எதில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். பெற்றோர்கள், ஆசிரியர், உளவியல் நிபுணர் இவங்க ஒவ்வொரு மாணவனையும் தனியாக சந்தித்து அவனுக்கு என்னென்ன வாய்ப்புகள் உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அதில் எதில் நீங்கள் விருப்பம் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த வழியில் நீ போகலாங்கிறத நம்ம முதல்ல வழிகாட்டணும். அதுதான் மிக முக்கியமான பணி. இப்போ இன்றைக்கு சார் சொன்னது மாதிரி இன்ஜினியரிங் கல்லூரிகள் மூடப்படுகின்ற நிலை உள்ளது. நிறைய கல்லூரிகள் மூடப்படுகின்ற நிலை உள்ளது. ஏன்னா வேலைவாய்ப்புகள் குறைந்து விட்டது. இப்பொழுது பிஏ, பிஎஸ்சி இந்த ஆர்ட்ஸ் கலைக்கல்லூரிகளிலே மாணவர்கள் சேர்வது ஆர்வமாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா அரசு துறை, தனியார் துறையில் நிரந்தர வேலைகள் வாய்ப்புக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது.
அதனால் அதன் மூலம் படித்து நிரந்தர வாய்ப்பு பெறுவதற்காக நிறைய பேர் அதில் சேர விரும்புகிறார்கள். குறிப்பாக சிஏ வந்து சேருவதிலே ஆர்வமாக இருக்கிறார்கள். அந்த பிகாம் படிப்பதிலே ஆர்வமாக இருக்கிறார்கள். ஏன்னா அடுத்து அவர்கள் சிஏ செல்வதற்கு வாய்ப்புங்கிறதுனாலையும் அதில் நிறைய வேலை வாய்ப்பும் ஊதியமும் கிடைக்குங்கிறதுனால நிறைய அந்த காமர்ஸ் குரூப்பில் சேர்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இப்போ +1 +2 படிக்கிற போது கூட இன்டெகிரேட் சிஏ கோச்சிங் கூட ஆரம்பிச்சிருக்காங்க பல பள்ளிகளில். +1 +2 படிக்கும்பொழுது காமர்ஸ் குரூப் மாணவர்களுக்கு சிஏ இன்டெகிரேட்டர் கோச்சிங் அது முடிஞ்ச உடனே +2 முடிஞ்ச உடனே அவங்க சிஏ எக்ஸாம் எழுதி ஆடிட்டராக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கலைக்கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்வதில் ஆர்வம் செலுத்துகிறார்கள். அதிக வாய்ப்புகள் இப்பொழுது நிறைய இருக்கிறது. உலக அளவிலும் இருக்கிறது, இந்திய அளவிலும் இருக்கிறது. இப்போது அதனால் நிறைய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கலைக்கல்லூரிகளில் படிப்பதில் இருக்கிறது. நிச்சயமாக மாணவர்களுக்கான வாய்ப்புகளை பொறுத்தவரை கலை அறிவியல் கல்லூரிகளில் அதிக அளவிலான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அதற்கு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வது என்பது மிக மிக அவசியம். அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் படிப்பிற்கு பிறகு அடுத்த கட்டமாக வேலை என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கான தனி திறமைகளையும் வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் தங்களுடைய திறமை என்ன என்பதை தெரிந்து கொண்டு மாணவர்கள் அதற்கான ஒரு வழிமுறைகளை ஆன்றோர்களிடமும் சான்றோர்களிடமும் பெறும்பொழுது அவர்களுக்கான ஒரு வழிகாட்டி என்பது மிக சிறந்த அளவில் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கான வெற்றி என்பதும் உறுதியாக விடுகிறது. +2 தேர்வு முடிவுகளை பொறுத்தவரை இந்த வருடம் 92.1% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். புதுவிதமான தேர்வு முறைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. மேலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் பள்ளி மாணவர்களிடமிருந்து அவர்களுக்கான எண்களை பெற்று அவர்களுடைய தேர்வு முடிவுகளை மொபைல் SMS அனுப்பி வைப்பதன் மூலம் ஒரு புதிய முறையை இந்த வருடம் அரசு கையாண்டிருக்கிறது. அது மாணவர்கள் மத்தியில் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. அதை நாம் மாணவர்கள் மூலமாகவும் பார்த்தோம். தொடர்ந்து திரு கலாநிதி அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டங்கள் 90% மேல் வந்து மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது அப்போ கல்வித்தரம் வந்து உயர்ந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற பார்வையை இது நம்ம பார்க்க முடியுமா? நீங்கள் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 30-32 மாவட்டங்களில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டி ஒட்டின மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக தான் இருக்குது பர்சன்டேஜ். சிட்டி விட்டு கொஞ்சம் தூரம் போனதெல்லாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டங்கள்லாம் நல்லா அவங்க படிப்பில் கவனம் செலுத்தியிருக்காங்க. எதனால் அப்படின்னு கேட்டாக்கா மாணவர்கள் படிக்கணுன்னா படிப்பிலே கவனம் செலுத்துகிறாங்க. இங்கே வந்து பலதரப்பட்ட எண்ணங்கள் வருது. அதனால் வந்து பல விதத்துலேயும் அவங்களுடைய எண்ணங்கள் சிதறி ஓடுறதுனால கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. அதனால தான் மார்க் கம்மியாக வருது இந்த மாவட்டங்களில். இது வந்து கல்வித்தரம் உயர்ந்து போயிடுதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. மாணவர்கள் மணி அவங்களாம் நீங்கள் எப்படி எதில் போட்டாலும் அவங்க படித்து வெளியில் வர்றவங்க தான். நம்ம வந்து கொடுக்குறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸு நம்ம வந்து ஒழுங்கான ஒரு கல்வி திட்டத்தை டிசைன் பண்ணி நம்ம போட்டோம்னாக்கா நல்ல மாணவர்களை உருவாக்கலாம். அது வந்து அரசாங்கமும் சரி மற்ற அந்த அது கூட இருக்கிற உறுதுணையாக இருக்கிற அதிகாரிகள்லாம் செயல்பட்டாங்கனாக்கா நல்ல விதமான மாணவர்களை உருவாக்கலாம். நல்ல விதமான எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு அவங்க கையில் இருக்குது. நிச்சயமாக திரு சிவா தமிழ்மணி, இப்போ இவர் சொன்னது போல பாடத்திட்டத்தை மாற்றும் பொழுது அதற்கான ஒரு விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க? என்னன்னா இன்றைக்கு வந்து நீட் எழுதக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம தமிழக மாணவர்கள் வந்து இருந்தாங்க. இப்போ நீட் தேர்வையும் எழுதியிருக்கிறார்கள், முடிவுக்காக காத்திருக்கிறார்கள். இன்னும் அடுத்த வருடம் இது தொடரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இப்போ நிறைய இடங்கள்ல வந்து தேசிய அளவிலான ஒரு தகுதி தேர்வை தமிழக மாணவர்கள் எதிர்கொள்ளும் பொழுது அவர்களுடைய தேர்ச்சி சதவிகிதம் அப்படிங்கிறது மிக குறைவாகத்தான் காணப்படுகிறது. இப்போ IIT அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அதில் இருக்கக்கூடிய தமிழக மாணவர்களுடைய சதவிகிதம் அப்படின்னு பார்த்தா மிக குறைவு தான். அப்போ தேசிய அளவிலான ஒரு தகுதி தேர்வை நம்முடைய தமிழக மாணவர்கள் எதிர்கொள்வதற்கு நம்முடைய பாடத்திட்டம் இப்பொழுது சரியாக இருக்கிறதா? இன்னும் மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள பாடத்திட்டமானது மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் CBSE அடிப்படையிலேயே நீட் தேர்வு, IIT தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. அப்போது அந்த CBSE உள்ள பாடப்பகுதிகள் சில பாடப்பகுதிகள் இன்னும் நம்ம தமிழ்நாடு பாடப்பகுதியிலே இடம்பெறவில்லை. அது விரைவிலே இடம்பெற இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். அதனால் வந்து பாடப்பகுதியில் நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும். அதில் நிச்சயமாக வந்து பாடப்பகுதியில் வந்து தேர்வு முறையும் மாற்றப்பட வேண்டும். ஏன்னா இப்போ CBSE எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாணவன் படித்து புரிந்து கொண்டு சிந்தித்து பதில் எழுதுகிற முறையிலே தேர்வு முறை இருக்கிறது. கேள்வியும் அப்படி கேட்கப்படுகிறது. அப்போ அவன் வந்து புரிந்துக்கிட்டால் தான் எழுத முடியும். அவன் எங்கே போனாலும் வாழ்க்கையில் வேறு தேர்வு எழுத போனாலும் சரி, ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறா இருந்தாலும் சரி, அவன் நம்பிக்கையோடு செயல்பட ஆரம்பிக்கிறான். அப்போது ஸ்டேட் போர்டு மாணவனை விட
அவன் ஒரு படி மேலே போய் எல்லா செயல்பாடுகளிலும் எல்லா தேர்வுகளிலும் வாழ்க்கையிலும் அவன் வெற்றி பெற்றவனாக வருகிறான். அப்போது இதே நம்ம ஸ்டேட் போர்டு படிக்கின்ற மாணவன் நெற்று பண்ணி எழுதி பரீட்சை எழுதுறதுனால அவனுடைய ஆற்றல் முழுமையாக வளரவில்லை. அப்போது மேலே போகும்பொழுது மற்ற சிபிஎஸ்சி மாணவர்களோட போட்டி போட முடியவில்லை. எனவே அந்த சுயமாக படித்து புரிந்து கொண்டு எழுதுகிற வகையிலே தேர்வு முறை மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றினால் இந்த மாணவர்களுடைய வளர்ச்சியிலே நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை பொறுத்தளவில் வந்து இப்போ கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு பெரும் பாதிப்பாக அந்த நீட்டு தேர்வு வைக்கப்படுகிறது. ஏன்னா இப்போ வந்து 1500 ரூபா அந்த பணம் ஃபீஸ் கட்டணும். இதுக்கு இந்த நீட் தேர்வுக்கு கிராம எஸ்சி எஸ்டின்னா 750 ரூபா அவங்க பணம் கட்டணும். அப்போ அதே மாதிரி வந்து ஒரு கிராமப்புற மக்களுடைய மாத வருமானமே 450 ரூபா தான். அதான் பாவர்ட்டி லைனுக்கு கீழே வந்து பாவர்ட்டி லைன் உள்ளவங்க 450 தாண்டினவங்களே 450 ரூபா தான். அப்போ குறைவான வருமானம் மாத வருமானம் இருக்கிறவங்க உள்ள ஒரு மாணவனை எப்படி படிக்க வைக்க முடியும்? அது மட்டும் இல்லை, அந்த தேர்வு மையங்களை வந்து பெரிய நகரங்களில் தான் வைக்கிறாங்க. அந்த கிராமப்புற மாணவன் அங்கேருந்து வந்து எழுதிட்டு போகிறதுக்கு செலவுக்கு பணம் வேணும், டைம் வேணும். அப்புறம் கோச்சிங் கிளாஸுக்கு பணம் கட்ட வேண்டிய ஒரு சங்கடமான சூழ்நிலை இருக்குது. அதனால் வந்து அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறான். நிச்சயமாக இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான ஒரு குழப்பங்களும் இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மாணவர்களிடத்தில் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மேலும் பல்வேறு தேசிய தகுதி தேர்வுகளை எதிர்கொள்வதற்கான பாடத்திட்டமும் மாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புகளும் கல்வியாளர்கள் மத்தியில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல மாணவர்களும் தங்களுடைய தனித்திறமையை வளர்த்துக் கொண்டு பாடத்திட்டத்தை புரிந்து படித்துக் கொள்ளக்கூடிய அளவில் பாடத்திட்டம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆகையெல்லாம் இதெல்லாம் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இன்றைய தேர்வு முடிவுகள் காலை 10 மணிக்கு வெளியிடப்பட்டது. இன்றைய முடிவுகளை பொறுத்தவரை 92.1% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவிகளை பொறுத்தவரை 94.5%, மாணவர்களை பொறுத்தவரை 89.3% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த வருடத்தை பொறுத்தவரை தேர்ச்சி சதவிகிதம் என்பது ரேங்க் அடிப்படையில் இல்லாமல் பள்ளிகளின் அடிப்படையில் மாவட்ட வாரியாக மாணவர்களின் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். பாட வாரியாக எத்தனை மாணவர்கள் 200க்கு 200 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் போன்ற விவரங்களையும் முழுமையாக கிராஃப் வடிவத்தில் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள், ஆதி திராவிட பள்ளிகள், பழங்குடியின பள்ளிகள் என பள்ளிகள் வாரியாக எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள், எத்தனை மாணவிகள் தேர்ச்சி பெற்றார்கள் என்பது போன்ற விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளிகளை பொறுத்தவரை 86.87% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை 97.77% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மேலும் இந்த தேர்ச்சி விகிதம் குறித்த பல்வேறு தகவல்களை எமது செய்தியாளர்களும் தந்து கொண்டிருக்கிறார்கள். காலை 10 மணி முதலே நேரலையில் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்மிடையே ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர் திரு சிவா தமிழ்மணி பல்வேறு தகவல்களை மாணவர்களுக்காக தந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். சார், இப்போ மெடிசன், என்ஜினியரிங், அதை தாண்டி கலை அறிவியல் படிப்புகள் பத்தி நம்ம ஏற்கனவே பேசணும். இப்போ பல மாணவர்களுக்கு வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மேல ஒரு ஆர்வம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சிவில் சர்வீஸ், IAS, IPS போன்ற அந்த தேர்வுகள் மேல ஆர்வம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்பொழுதிலிருந்தே அவர்கள் எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்த வேண்டும்? ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அதுலேயே எந்த துறையில் ஆர்வம் இருக்குன்னு முதல்ல முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒருத்தருக்கு போலீஸ் துறையில் இருந்தால் IPS எக்ஸாம் எழுதலாம், நிர்வாகத்துறைக்கு போகணும்னா IAS எழுதலாம், எக்கனாமிக்ஸ் சர்வீஸில் ஃபினான்ஸில் போகணும்னா IAS எழுதலாம். அதுமாதிரி எந்த இப்போ கல்வித்துறைக்கு வரணும்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதலாம். அதனால் எந்த துறை அவங்களுக்கு பிடித்திருக்கிறதுன்னு முதல்ல முடிவு பண்ணணும். முடிவு பண்ணுறதுக்கு அவங்க பலர்கிட்ட விசாரித்து நம்ம வந்து பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டு ஆசிரியர்கள்ட்ட கேட்டு முடிவு பண்ணலாம். முடிவு பண்ண பிறகு இப்போ வந்து ஒரு குதிரை வேகமாக ஓட்டத்தில் வேகமாக ஓடுது, மற்ற மிருகங்களை விட என்ன காரணம்? டைவர்ஷன் இல்லை, வேறு எங்கேயும் பார்க்க முடியாது, நேராக இலக்கை நோக்கி ஓடுது. ஆனால் இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஆர்வமாக அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி அவங்க பேப்பரை நல்லா படிக்கணும். எல்லா பேப்பரையும் நல்லா படித்து அதில் உள்ள பொதுவான தகவல்களை, மாற்றங்களை, செய்திகளை முதல்ல அவங்க படிச்சுக்கணும். அதுக்கு பிறகு நம்ம வந்து அவங்க நிறைய அது தொடர்பான என்னென்ன பாடங்கள் இருக்குது அது தொடர்பான வந்து புத்தகங்களெல்லாம் வாங்கி படிக்க வேண்டும்.
ஈவன் இப்போ பயிற்சி மையங்களுக்கு கூட செல்லலாம். நிறைய பயிற்சி மையங்கள்லாம் இருக்குது. அரசு சார்பாக கூட பயிற்சி அரசு சார்பாக இலவச பயிற்சி கிளியர் பண்ணா ஃப்ரீயாவே சொல்லி கொடுப்பாங்க. ஆமாம், இலவச பயிற்சி மையம் இருக்குது. அந்த பயிற்சி மையத்துக்கு போகலாம். நிறைய தேர்வுகள் அங்கே வைக்கப்படுகின்றன. தேர்வுகள் என்பது என்னென்னா, எக்ஸாமினேஷன் இஸ் அவர் ஃப்ரெண்டு. தேர்வு என்பது நம்மளுடைய நண்பன். நம்மளை தேர வைப்பது தேர்வு தான். நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளை சுட்டி காட்டுவது தேர்வு தான். அதனால் தேர்வு வந்து நம்மளுக்கு எதிரி இல்லை. எந்த தேர்வாக இருந்தாலும் நம்ம எதிர்கொண்டு எழுதுவது தான் நல்லது. அதனால் மாணவன் வந்து அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து ஒரு வாழ்க்கைங்கிறது ஏரோப்ளேன் மாதிரி. ஏரோப்ளேன் எப்படி ஏறும்பொழுது கஷ்டப்பட்டு ஏறுது ஒரு குறிப்பிட்ட உயரம் போகிற வரலையும், அப்புறம் ஈஸியாக இலக்கை நோக்கி அடைஞ்சிருது. பஸ்ஸு ட்ரெயின்னா போய் அடைய முடியாது சீக்கிரமாக. அதனால் அப்போ நம்ம வாழ்க்கை அப்படி தான். முதல் 2-3 ஆண்டுகள் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம்னா, ஐஏஎஸோ ஐபிஎஸோ வேறு ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி உயர்ந்த பதவி கிடைச்சிச்சுன்னா வாழ்க்கை பூரா ராஜா மாதிரி வாழலாம். நிச்சயமாக. இப்போ இந்த ப்ளஸ் 2 தேர்வு முடிவுகளை பொறுத்தவரை சென்டம், அதாவது 200க்கு 200 மதிப்பெண் வாங்கினவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டை விட சில சப்ஜெக்ட்ஸ்ல அதிக அளவிலான மாணவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ பிசிக்ஸ் வந்து கடந்த ஆண்டு 5 பேர் தான், இந்த ஆண்டு 187 பேர் வாங்கியிருக்காங்க. மேக்ஸ் கணிதம் பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு 3361, இந்த ஆண்டு 3656. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அதிக அளவில் கடந்த ஆண்டு வந்து 303 பேர் தான் வாங்கியிருக்காங்க, இந்த வருடம் 1643 பேர். காமர்ஸ் தான் அதிக அளவிலான மாணவர்கள் சென்டம் வாங்கியிருக்காங்க, 8301 பேர் வாங்கியிருக்காங்க. ஆக இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ மற்ற படிப்புகளை விட இந்த கலை, அறிவியல், காமர்ஸ் இந்த மாதிரியான படிப்புகளில் வந்து சேரணும் அப்படின்னா போட்டிகள் இன்றைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆகையால இந்த சென்டம்லாம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? நிச்சயமாக எடுத்துக்கலாமா. குறிப்பாக வந்து கடந்த பல ஆண்டுகளாகவே மெடிசனுக்கு போகிறதும் இன்ஜினியரிங் போகிறதும் குறைந்திருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக இப்போ இன்ஜினியரிங் போகிறது மிகவும் குறைந்திருக்கிறது. இப்போது அடுத்து வந்து இப்போ ரெண்டையும் விட கலைக்கல்லூரிகளில் சேர்வதிலேயே ஆர்வம் செலுத்துகிறார்கள். ஏன்னா அதிகமான வேலை வாய்ப்புகள் அதில் தான் கிடைக்கிது. உங்களுக்கு அரசு டிஎன்பிஎஸ்சி மூலமாக வேலைக்கு போகலாம், ரயில்வே மூலமாக வேலைக்கு போகலாம், அதே மாதிரி பல்வேறு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போகலாம், சாஃப்ட்வேரில் வேலைக்கு போகலாம். எவ்வளோ உலகளவில் இப்போ நம்ம வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்குதுங்க. அதனால் இப்போ வந்து இப்போ மத்திய அரசாங்கமும் இப்போ நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கியிருக்கு. அப்போது நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்போது இந்த கலைக்கல்லூரிகளில் படிக்கின்ற படிப்புகளில் படிக்கும் பொழுது தான் அவர்களுக்கு நிறைய படிப்பதற்கு நேரமும் கிடைக்கும். நிறைய அந்த பாடத்தை எடுத்து தேர்வு எழுதும் போதும் அதிக மதிப்பெண்ணை பெற்று வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரிய பெரிய வேலையெல்லாம் நம்ம அவங்க முன்னேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால் வந்து கலைக்கல்லூரிகளில் படிப்பது மிகவும் நல்லது. குறிப்பாக அந்த காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக. +2 தேர்வு முடிவுகளை பொறுத்தவரை பல்வேறு விதமான தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். மாணவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கான தேர்ச்சி சதவீதம் என்பது 92.1 இருக்கிறது. இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்பொழுது 0.6% அதிகரித்திருக்கிறது. மாணவிகள் என்று பார்க்கும்பொழுது 94.5%, மாணவர்கள் என்று பார்க்கும்பொழுது 89.3%. இந்த வருட தேர்வு முடிவுகளை பொறுத்தவரை பல்வேறு விதமான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. அரசு சார்பாக இணையதளங்கள் முகவரியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் தங்களுடைய மதிப்பெண்களை மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக +2 தேர்வு முடிவுகள் மாணவர்களுடைய செல்போன்களுக்கு முடிவுகள் அனுப்பப்பட்டு விட்டன. அது மாணவர்களை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்திருக்கிறது. அதே போல இந்த +2 தேர்வு முடிவுகளை பொறுத்தவரை 8% மாணவர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு கவுன்சிலிங் என்பது பெற்றோர்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கான கவுன்சிலிங் தேவைப்படுமானால் 104 என்கின்ற ஒரு இலவச சேவை எண் இருக்கிறது, அரசு சார்பாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 104 எண்ணிற்கு தொலைபேசி மூலமாக அவர்கள் மாணவர்களிடம் பெற்றோர்கள் என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல மாணவர்களுக்கான தற்காலிக சான்றிதழ் என்பது 15ஆம் தேதி முதல் பள்ளிகளில் வழங்கப்படுகிறது. அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தோல்வியடைந்த மாணவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் கவலையடைய தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுக்கான உடனடி தேர்வு என்பது ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கிறது. ஆகையால் இப்பொழுது தோல்வியடைந்த மாணவர்கள் மனம் தளராமல் தங்களுடைய ஒட்டுமொத்த முயற்சியை படிப்பதில் கவனம் செலுத்தி படித்தால் நிச்சயமாக அவர்கள் ஜூனில் நடைபெறக்கூடிய உடனடி தேர்வில் தேர்வு பெற முடியும். அதற்கான ஒரு தன்னம்பிக்கையை நிச்சயமாக பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். தொடர்ந்து பல்வேறு தகவல்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திரு சிவா தமிழ்மணியிடம் பேசலாம். சார், இப்போ
இப்போ ஸ்கூல் வரைக்கும் இருக்கிறப்போ ஒரு எஜுகேஷன் ஓகே. இப்போ அடுத்து கல்லூரி போகும்பொழுது வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் வந்து செல்கிறார்கள். ஒரு புதிய உலகை வந்து அவர்கள் எதிர்நோக்க காத்திருக்கிறார்கள். அப்போ சவால்கள் நிறைந்த அந்த உலகத்துல அவர்கள் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணும்? ஏன்னா தனித்திறமை அப்படிங்கிறது நிச்சயமா தேவைப்படுகிறது. ஒரு மொழியை கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், ஒரு கணினி பயிற்சிக்கு செல்வதாக இருக்கட்டும், இல்ல மற்ற விஷயங்கள் புது விஷயங்கள் கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும். ஆக இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாணவர்கள் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும்? முதல்ல ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, முதல்ல உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுமா. உழைக்காமல் யாரும் மிகப்பெரிய இலக்கை அடைய முடியாது. ஒருத்தர் 2 கருங்கல் வாங்கிட்டு வந்தான். ஒரு கருங்கல்ல வந்து சிற்பிக்கிட்ட எடுத்து சுத்திலையால் செதுக்க சொல்கிறான். அந்த கல் சொல்லுது எனக்கு வலிக்குது விட்டுன்னு சொல்லுது. அடுத்த கல்லை கொடுத்து செதுக்க சொல்கிறான். அந்த கல் என்ன சொல்லுது? கருங்கல் என்னை எவ்வளவு நாள் செதுக்கிக்க, அழகான உருவமாக செதுக்குன்னு சொல்லுது. அவன் அழகான உருவமாக கடவுளாக செதுக்கி கொடுக்குறான். அது கோயிலில் கொண்டு அந்த சிலையை வைக்கிறாங்க. மக்கள்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபடுகிறார்கள், பிரார்த்தனை பண்ணுறாங்க, ஆராதனை பண்ணுறாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க. இப்போ உயர்ந்த இடத்துக்கு போயிடுது. இன்னொரு கல் என்ன ஆச்சுன்னா கோயிலுக்கு வெளியில் கொண்டாந்து வைக்கிறாங்க. எதுக்குன்னா தேங்காய் உடைக்கிறதுக்கு. அதாவது முதல்ல அடி வாங்கியதால், உழைத்ததால் அந்த கல் வந்து உயர்ந்த இடத்துக்கு போயிடுச்சு, சாமியை கடவுளாக போய்விட்டது. இன்னொரு கல் உடைக்காதனால வெளியில் வந்து மறுபடியும் அந்த கல் அடி வாங்குறது. அதனால் உழைத்து கொண்டே இருக்கிறது, கடைசி வரையிலையும் உழைக்கணும். அதனால் முதல்ல உழைச்சிட்டோம்னா நல்ல உயர்ந்த நிலையை அடைந்தாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது மாதிரி மாணவர்கள் வந்து பள்ளியிலேருந்து கல்லூரி செல்லும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. ஏன்னா அவர்களுக்கு வந்து உலகம் வந்து ஒரு புதுவிதமான உலகமாக இருக்கிறது. நிறைய நண்பர்களோடு பழகிற ஒரு வாய்ப்பு, நிறைய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்கின்ற வாழ்க்கை, அனுசரித்து போகின்ற ஒரு வாய்ப்பு, வாழ்க்கை பற்றி வேலை வாய்ப்பை பற்றி தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு எல்லாமே நிறைய அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ வந்து அவருடைய இலக்கை நோக்கி நம்ம செல்கிறோமா என்று பார்த்து கொண்டு அதை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும். தொடர்ந்து பேசலாம் திரு தமிழ் சிவாமணி. இப்பொழுது நம்மிடையே செய்தியாளர் எழில் காத்திருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். எழில், இப்போ இந்த 104 சேவை மையத்தில் நீங்க இருக்கீங்க. இன்றைக்கு வந்து தோல்வி அடைந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இந்த 104 சேவை இருக்கிறது. இப்போ அந்த 104க்கு இப்போது வரைக்கும் எத்தனை மாணவர்கள் வந்து அழைத்து பேசி இருக்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன விதமான கவுன்சிலிங் வழங்கப்படுகிறது? எழில், அதாவது இந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலைமையில் மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் எடுத்திருந்தால் அவர்கள் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடும் என்ற காரணத்தினால் அதிலிருந்து அவர்கள் விடுபட்டு அவர்கள் ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை தொடர்வதற்கான ஏற்பாடை தமிழக அரசு செய்திருக்கிறது. அதற்காக அவர்களுக்கு இருக்கிற அந்த உளவியல் ரீதியான மன அழுத்தத்திலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்காக சுமார் 104 என்ற ஒரு எண்ணை அறிவித்து அதற்கு மாணவர்கள் அழைத்தால் அவர்களுக்கு இலவசமாக மனநல ஆலோசனை, அதாவது மன அழுத்தத்திலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கான கவுன்சிலிங் அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறது தமிழக அரசு. அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். இதுவரையில் சுமார் 4000 மாணவர்கள் அழைத்து தங்களுக்கு இருக்கிற அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்காக அந்த நேரடியாக தற்பொழுது இந்த கண்ட்ரோல் ரூமில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொடர்ந்து அந்த மாணவர்களுடைய அழைப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நேரடியாக அதனுடைய காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் எடுத்துவிட்டால் மன உளைச்சலின் காரணமாக அவர்கள் தவறான முடிவுக்கு போகக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே அதிலிருந்து அவர்கள் உடனடியாக விடுபட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில் அந்த 108 ஆம்புலன்ஸினுடைய அந்த 108 மற்றும் 104 திட்டத்தினுடைய மேலாளர் நம்ம இடத்தில் இருக்கிறார், பிரபுதாஸ். அவரிடத்தில் நாம் பேசுவோம். சார், என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? இதுவரை எவ்வளோ பேர் அழைச்சிருக்காங்க? எவ்வளோ பேருக்கு நீங்கள் அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான ஆலோசனைகளை, கவுன்சிலிங் வழங்கியிருக்கீங்க? இதை பற்றி சொல்லுங்கள். தமிழ்நாடு அரசினுடைய நல்வாழ்வுத்துறையின் கீழ் இயங்கி வரும் 104 மருத்துவ உதவி மையம் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கான சிறப்பு ஆலோசனை முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இன்று தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழலில்
தேர்வில் அவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் பெறவில்லை என்றாலோ அல்லது தேர்ச்சி பெறவில்லை இயலவில்லை என்றாலோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தையோ அல்லது அவர்கள் பெற்றோர்களுக்கோ அவர்கள் சார்ந்தவர்களுக்கோ இருக்கக்கூடிய மன அழுத்தத்தில் விடுபடுவதற்கும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுவதற்காகவும் 104 மருத்துவ உதவி மையத்திலே உளவியல் ஆலோசகர்கள் மூலமாக ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்ட் வச்சு நம்ம ஸ்பெஷல் கவுன்சிலிங் என்று சிறப்பு உளவியல் ஆலோசனை வழங்கப்பட்டு வருகின்றன. இதுவரைக்கும் 4000 அழைப்புகள் 104 மருத்துவ உதவி மையத்திலே பெறப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள், பெற்றோர்கள், அவர்களை சார்ந்தவர்களும் கூட தொடர்ந்து ஆலோசனை பெற்று வருகிறார்கள். ஒவ்வொருவரும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். தேர்ச்சி பெறவில்லை என்றாலோ நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் பெறவில்லை என்றாலோ கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு மீண்டும் வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. எனவே தொடர்ந்து 104 அழையுங்கள். எங்களுடைய உளவியல் ஆலோசகர்கள் உங்களுக்கு மனநல ஆலோசனை வழங்குவதற்காக தயார் நிலையிலே காத்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில் உளவியல் ஆலோசகர் ஒருவர் நம்மிடத்தில் இருக்கிறார். நாம் பேசலாம். சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி ஆலோசனை கொடுக்குறீங்க? நிறைய கால்ஸ் வருது, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்து கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து 2 மனநிலையில் இருப்பாங்க. ஒன்று வந்து உடல் ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும், அதே மாதிரி மன ரீதியாக பிரச்சனைகள் வரும். ஸோ குறைவான மார்க் எடுத்திருக்காங்கன்னா அவங்கள தனிமையாக விடாதீங்க, அதே மாதிரி தனியாக வெளியில் அனுப்ப வேண்டாம். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு என்கரேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவான வேர்ட்ஸாக கொடுங்க. அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கும். ஸோ கால்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு, அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ எப்போனாலும் வந்து என்ன மாதிரியான ஒரு கவுன்சிலிங் வேணும்னாலும் அவங்க வந்து 104க்கு கால் பண்ணி வந்து பேசலாம். என்ன கேட்குறாங்க குறிப்பாக? என்ன மாதிரி வந்து நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணணும், இந்த மார்க் எடுத்துட்டோம், கம்மியான மார்க் எடுத்துட்டோம், எங்களால் நெக்ஸ்ட் படிக்க முடியுமா படிக்க முடியாதா, இதோட என் லைஃப் முடிஞ்சிருமா? ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நாங்கள் வந்து இந்த ஜூன் எக்ஸாம் பற்றி வந்து ஸ்கூல்ஸ்லேயும் வந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஆமாம், சிறப்பு தேர்வு. ஸோ அதில் வந்து அவங்க ரீஅப்பியர் ஆகி அவங்க அதில் பாஸ் பண்ணி அதே மாதிரி நார்மலாக எல்லாரும் மாதிரியும் வந்து காலேஜஸ்க்கு போகலான்றது வந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கோம். இந்த தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த அந்த நம்பிக்கை இழந்த மாணவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் ஒரு மையமாகவே இந்த 104 செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிந்தது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. 104 சேவை மையம் எப்படி செயல்படுகிறது என்பது குறித்த தகவல்கள் எல்லாம் பார்த்தோம். இன்று காலை 10 மணி முதலே +2 தேர்வு முடிவுகள் குறித்த பல்வேறு தகவல்களையும் பாட வாரியாக, பகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக, குரூப் வாரியாக என பல்வேறு முடிவுகள் இன்றைக்கு புது விதமாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த முடிவுகளையும் பார்த்தோம். மேலும் நமது செய்தி அரங்கத்திற்கு வருகை தந்து மாணவர்களுக்கு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர் திரு சிவா தமிழ்மணி அவர்களுக்கு நன்றி. மேலும் தந்தி தொலைக்காட்சியில் பல்வேறு செய்தி தொகுப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதுவரை இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.